ஹலோ கைஸ், நான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஃபைவர் வெப்சைட்டில் வந்து எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறேன், எப்படி வந்து ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்காக நம்மளோட கிக்கை க்ரியேட் பண்ணுறேன்றது தான் சொல்லித்தர போகிறேன். ஸோ ஆஸ் அ பிகினராக உங்களுக்கு ஃப்ரீலான்சிங் வெப்சைட்டை பற்றி எதுவுமே தெரியலைன்னா, ஸோ ஃபஸ்ட்டுக்கு ஃப்ரீலான்சிங் வெப்சைட்னா என்னென்னு சொல்லி இந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து அவங்களுக்கான தேவைகளை செய்து முடிக்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு டாஸ்க்கை முடிக்கணும்னா அந்த டாஸ்க் அவங்களுக்கு செய்ய முடியலைன்னா உங்ககிட்ட வந்து அந்த டாஸ்க்கை செஞ்சு தாங்கன்னு சொல்லி கேட்க போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி வேலையை தேடுறவங்களுக்கும் வேலையை வச்சுட்டு கொடுக்குறதுக்கு ஆள் தேவை இருக்கிறவங்களுக்கும் கனெக்ட் பண்ணி வேலைக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி அந்த இடத்துல போய் நாம் வேலையை கொடுத்துக்கலாம், வேலையை வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கன்செப்டில் இயங்குகிற வெப்சைட் தான் வந்து ஃப்ரீலான்சிங் வெப்சைட். ஸோ இதில் வந்து நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து ஃபைவர் வந்து ஒன் ஆஃப் த வெப்சைட். பட் இது என்னென்னா மற்ற எல்லா ஃப்ரீலான்சிங் வெப்சைட்டை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட். எப்படின்னா பொதுவாக மற்ற வெப்சைட்லலாம் வந்து வேலை இருக்கிறவங்க, இப்போ எனக்கு வந்து ஒரு டேட்டா என்ட்ரி ஒர்க் இருக்குன்னா எனக்கு ஒரு டேட்டா என்ட்ரி ஒர்க் இருக்குதுன்னு நான் ஒரு பிஸ்னஸ் ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி போடுவேன். அதுக்கு கீழே நாங்கள் அந்த வேலையை செய்து தரோம்னு நிறைய பேர் வந்து ப்ரொபோசல்ஸை கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரொபோசல்ஸை கொடுக்கக்குள்ள அந்த பிஸ்னஸை க்ரியேட் பண்ணவர் வந்து யாரை செலக்ட் பண்ணலான்னு சொல்லி அவர் முடிவெடுத்து அவர் செலக்ட் பண்ணுறவர்கிட்ட அந்த வேலையை கொடுப்பாரு. அவர் அந்த வேலையை கொடுத்ததும் மற்றவர் வாங்கி வேலையை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கான பேமெண்ட் எடுத்துக்குவாங்க. இதுதான் அதோட கான்செப்ட். ஆனால் ஃபைவரில் எப்படின்னா இந்த இடத்துல வந்து வேலையை தர்றவங்க இருக்கிறாங்க தானே, அவங்க தான் உங்களை தேடி வராங்க. இப்போ ஃபைவரில் போய் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கான ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணி உங்களால் என்னெல்லாம் செய்ய முடியும்ன்றதை வந்து ஒரு கிக்காக வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. என்னால் டேட்டா என்ட்ரி ஒர்க் செய்ய முடியும், என்னால் ஃபோட்டோஷாப் எடிட்டிங் பண்ண முடியும், என்னால் வீடியோ எடிட்டிங் பண்ண முடியும், என்னால் ப்ரோக்ராமிங் பண்ண முடியும், இதெல்லாம் பண்ணுவேன், இவ்வளோ நேரத்தில் பண்ண முடியும்னு உங்களால் என்ன முடியுமோ என்றதை வந்து ஒரு கிக்காக வந்து க்ரியேட் பண்ணுவீங்க. கிக்ன்றது உங்களால் என்ன முடியும்ன்றது ஒரு ப்ரொஃபைல் மாதிரி க்ரியேட் பண்ணி காட்டுறது தான். ஸோ நான் உங்களுக்கு அதையும் இதில் அப்படின்னு க்ரியேட் பண்ணி காட்டுவேன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. அவங்க வேலையை தேடுறவங்க தர்றதுக்காக வர்றவங்க வந்து நிறைய ப்ரொஃபைலை பார்க்குறப்போ உங்களோட ப்ரொஃபைலையும் பார்த்து அவங்க தான் அவங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸை தருவாங்க. இதில் என்ன பெனிஃபிட்னா மற்ற ஃப்ரீலான்சர் சைட்டில் வந்து நீங்கள் அடிக்கடி வந்து போய் செக் பண்ணி உங்களோட வேலைக்காக ரிக்வெஸ்ட்டை கொடுத்துட்டே இருக்கணும், மற்றவங்களை ப்ராஜெக்ட்டுக்கான ப்ரொபோசல்ஸ் அனுப்பிட்டு இருக்கணும். இங்கே வந்து அப்படி கிடையாது. நீங்கள் ப்ரொஃபைலை ஒன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அவங்க வந்து சூஸ் பண்ணுறது தான் வேலை. அவங்களுக்கு ஒரு வேலையை முடிக்கணும், உங்களோட ப்ரொஃபைலை பார்ப்பாங்க, அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குமுன்னா அவங்கக்கிட்ட வந்து வேலையை தருவாங்க. ஸோ இதுதான் அதோட கான்செப்ட். இப்போ நம்ம ஃபைவரில் வந்து எப்படி அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறது பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டுக்கு ஃபைவருக்கு வருவோம். ஸோ இங்கே வந்தீங்கன்னா சைன்இன்னு இருக்கும். ஸோ சைன்இனுக்கு போங்க. சைன்இனில் போய் நீங்கள் ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணி சைன்இன் பண்ணலாம், ஜிமெயிலை யூஸ் பண்ணி சைன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எது ஈஸியோ அதை யூஸ் பண்ணி சைன்இன் பண்ணலாம். ஸோ எனக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது. பட் நான் உங்களுக்கு வந்து டெமோ காட்டுறதுக்காக புதுசாக ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஜாயினாவை கொடுக்குறேன். ஸோ ஜாயினாவை கொடுத்தது அப்புறம் நான் என்னோடய கூகுள் அக்கௌண்ட்டை வச்சு ஜாயின் பண்ண போகிறேன். ஓகே, என்னோடய அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுற ஆப். ஓகேவா? ஸோ என்னோடய அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல போய் பாருங்கள், என்னோடய ப்ரொஃபைல் பார்க்குறதுக்கான செக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து நான் வந்து இந்த ப்ரொஃபைலை இப்போ கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஸோ நான் இப்போ என்னோடய இமேஜஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்னோடய ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டேன். அப்புறமா வந்து இந்த இடத்துல வச்சு தான் நான் கிக்கை க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஜஸ்ட் சிம்பிள். நீங்கள் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி சைன்இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒர்க் வந்து பண்ண வேண்டி இருக்காது. அதை வச்சு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து என்னென்ன லாங்குவேஜ் உங்களால் முடியுமன்றதை கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணி வச்சுக்க முடியும். எனக்கு இப்போதைக்கு இங்கிலீஷ் தான். அப்புறமா உங்களோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைல்ஸை கூட நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் உங்களோட ஸ்கில் செக்ஷனில் வந்து உங்களால் என்ன முடியுமன்றதை கூட நீங்கள் டைப் பண்ணி என்டர் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து அவங்களோட ப்ரொஃபைலை செக் பண்ணுறப்போ அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வீடியோ எடிட்டிங் போடுறேன். இந்த மாதிரி உங்களோட டேலண்ட் லெவலை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி வந்து எக்ஸ்பர்ட்னு கொடுத்தீங்கன்னா தான் அவங்களோட உங்கள்கிட்ட ப்ரொஜெக்ட் தரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் கொடுக்குறதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க்கும் பண்ணணும். ஸோ அதான் மைண்ட் பண்ணி உங்களால் என்ன முடியுமன்றதை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ இதில் நீங்கள் எஜுகேஷனை பற்றி போடலாம். இப்போது நம்மளுக்கான கிக்கை க்ரியேட் பண்ணுறதுக்கு முதல் ஸோ இங்கே என்னெல்லாம் பண்ணலான்றதை பார்க்கலாம். எப்படி மற்றவங்களோட ப்ரொஜெக்ட்ஸை வந்து செக் பண்ணி பார்க்குறதுன்றது பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த இடத்துல கிராஃபிக் டிசைனை பாருங்கள். இதில் இத்தனை வகையான ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி ஸ்கில் இருக்கிறவங்க தான் இங்கே வந்து ஒர்க் பண்ணணும் இல்லை, சிம்பிளாகவே நிறைய ஒர்க்ஸ் இருக்குது.
ஸோ அதை நம்ம பார்த்து செஞ்சுக்கலாம். செய்கிறதுக்கு நமக்கு பேசிக்காக கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும். ஏன்னா இங்கே மோஸ்ட்லி வந்து இங்கிலீஷில் தான் ஒர்க்ஸ் வரும். ஸோ இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும், ஒரு கம்ப்யூட்டர் இருக்கணும், இருந்தாலே போதும். ஸோ டேட்டா சம்மந்தமான இடத்துல பாருங்கள் டேட்டா என்ட்ரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளை மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களோட கீக்கை தான் பார்க்க போகிறோம், அதாவது அவங்களோட ப்ரொஃபைல்ஸை பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ சும்மா ஜஸ்ட் வந்து டேட்டா என்ட்ரியை கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி செய்கிறவங்க அவங்கள பற்றிய ப்ரொஃபைலை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டுக்கு இதை எடுத்துக்குவோம். இங்கே பாருங்கள் டேட்டா என்ட்ரி, இவர் வந்து என்னெல்லாம் பண்ண முடியுமன்றது அவரோட ப்ரொஃபைல் பிக்சர்ஸ்லேயே க்ரியேட் பண்ணி வச்சுருக்காரு. அப்புறமா வந்து அவர் கீழே பாருங்கள் 5 ஸ்டார் எடுத்துருக்காரு, 132 ஜாப்ஸ் எடுத்துருக்காரு. அவரோட பேசிக் பேக்கேஜ் வந்து $10 ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா, நான் அவரை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் என்னென்னா நீங்கள் ஸ்டார்ட்டில் வந்து ஒர்க் ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஸ்டார்ஸ் இருக்காது. ஏன்னா யாருமே உங்களுக்கு வேலை தந்திருக்க மாட்டாங்க, உங்களை ரெக்கமெண்ட் பண்ணி சஜஷன்ஸ் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட்லேயே வந்து $10 வந்து கொடுக்குறது வந்து மற்றவங்க வந்து உங்கள்கிட்ட வேலை தாரதுக்கான வாய்ப்பு குறைக்கும். ஸோ இதில் வந்து லீஸ்ட் வந்து $5 தான் கொடுக்கலாம். ஸோ $5 கொடுங்க. எந்த அளவுக்கு சீப்பாக அவங்களுக்கான வேலையை பெஸ்ட்டாக செய்து முடிக்க முடியுமோ அந்தளவுக்கு உங்களோட ப்ரொஃபைலை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஸ்டார்ட்டில் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களோட ப்ரைஸ் குறைவன்னு உங்களை நம்பி வேலையை தர்றப்போ அந்த வேலையை செய்து நீங்கள் ரேட்டிங் எடுத்துக்கோங்க. ரேட்டிங் எடுத்து ரிவ்யூஸ் வரக்குள்ளே உங்களோட ப்ரொஃபைல் வந்து பில்ட் ஆகும். உங்களோட ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இவரை பாருங்கள், இவர் ஜஸ்ட் ஒரு ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட ஒர்க்ஸை வந்து 3 பேக்கேஜாக க்ரியேட் பண்ணியிருக்காரு, பேசிக், ஸ்டாண்டர்ட், ப்ரீமியம். ஸோ இது 3க்கு வந்து பாருங்கள் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ். அதுக்கப்புறமா அதுக்கு கீழே இருக்கிற ஒர்க்ஸை பாருங்கள், 54 ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு $150 வந்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி அவங்களோட ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணுறப்போ அவங்களுடைய பேக்கேஜோட டீட்டெயில்ஸை தந்திருக்காங்க. ஸோ நீங்கள் ஆரம்பத்தில் வந்து ஜாயின்ட் ஆகிறப்போ உங்களுக்கு என்ன முடியுமன்றது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச விஷயங்களை வந்து இங்கே சர்ச் பண்ணி பார்க்குங்க. ஸோ டேட்டா என்ட்ரி மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு PDF ஃபைலை வந்து டாக்குமெண்ட்டாக கூட மாற்றலாம். ஸோ பாருங்கள், கன்வெர்ட் PDF டு ஒர்க் பட் இது வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒர்க். இதெல்லாம் வந்து நம்ம சாதாரணமாக வீட்டில் இருந்து செஞ்சுக்கலாம், சாதாரணமாக செய்கிற விஷயம். ஆனால் இதை கூட செய்கிறதுக்கு டைம் இல்லாதவங்க கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் இவங்க வந்து இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு PDF ஃபைல் எடுத்து அதை வேர்ட் டாக்குமெண்ட்டாக மாற்றி கொடுக்குறது. ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்கில் இருந்தால் தான் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஜஸ்ட் உங்களுக்கு வேலை தெரிஞ்சால் போதும். ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் தெரிஞ்சு அதை செய்து முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குமென்னா அந்த டைப் ஆஃப் ஒர்க்கிங்கை சர்ச் பண்ணி பாருங்கள், அதை போடுங்க. ஸோ அந்த வேலை இருக்கிறவங்க வந்து தேடுறப்போ உங்களோட ப்ரொஃபைல் இருக்கக்குள்ளே உங்கள்கிட்ட அந்த வேலையை கொண்டு தருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது. ஸ்கில் இருந்தால் தான் என்னால் பண்ண முடியும், இல்லை என்னால் ப்ரோக்ராம் இருந்தால் தான் பண்ண முடியும், என்னால் ஃபோட்டோஸை எடிட் பண்ண முடிஞ்சால் தான் பண்ண முடியும்னு நினச்சிடாதீங்க. ஸோ என்ன வேலையாக இருந்தாலும் நீங்கள் இங்கே வந்து பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் வந்து என்னோடய ப்ரொஃபைலுக்கு வரேன். ஸோ நான் வந்து இப்போ ஒரு கிக்கை வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா, ஓகே. என்னோடய இமேஜ் வந்து இதில் அட் ஆகலை. நான் நினைக்கிறேன் ஆல்ரெடி வந்து நான் என்னோட இன்னொரு ப்ரொஃபைலில் இந்த இமேஜ் போட்டிருக்கிறதால சேம் இமேஜ் போடக்குள்ள அவங்க ஒரிஜினல் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஸோ இதை விடுங்க, நீங்கள் உங்களோட ஃபோட்டோ போடும்போது அதை பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து க்ரியேட் நியூ கிக்கை கொடுங்க. ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல வந்து நம்மளோட ப்ரொஃபைலை வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ ப்ரொஃபைலை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் நாம் வந்து கிக்கை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ வாங்க இப்போ வந்து நம்மளோட ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ண போகிறேன். பண்ணிக்கிட்டேன். ஸோ கண்டினியூ. இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து ப்ரோக்ராமை நீங்கள் என்ன வந்து கொடுக்குறீங்களோ அதை பற்றி கொடுத்துக்கோங்க. டேக் எப்போ இருந்து எப்போ வரைக்கும்னு கேட்குறாங்க. ஸோ ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துங்க. நீங்கள் இது கொடுக்குறது மட்டும் அவசியம் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் வந்து லீவ் பண்ணலாம், இதை விட்டுட்டு சாதாரணமாகவே பண்ணிவிட்டு போகலாம். ஓகேவா, அதில் கொடுங்க. இதில் ஏதாவது கொடுக்குறேன்னா ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து உங்களோட ப்ரொஃபைல்ஸை வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த ப்ரொஃபைல்ஸை வந்து கண்டிப்பாக செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் இந்த ப்ரொஃபைல்ஸை வந்து லிங்க் பண்ணியிருக்கிறப்போ அது உங்களுக்கு ப்ரொஜெக்ட்ஸ் தர்றப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஜிட்ஹப்னு சொன்னால் மோஸ்ட் ஆஃப் ப்ரோக்ராமர்ஸ் வந்து அவங்களோட ப்ரோக்ராம்ஸை வந்து ஜிட்ஹப்பில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நான் ப்ரொஃபைலை லிங்க் பண்ணுறப்போ எனக்கு ஒரு ப்ரோக்ராமிங்கான ப்ரொஜெக்ட்ஸை நான் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி இல்லை யாராவது என்கிட்ட வர்றப்போ அவங்க இந்த ப்ரொஃபைலை வந்து செக் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இது வசதியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல நீங்கள் உங்களோட ப்ரொஃபைல்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ பண்ணிங்கன்னா ஆல்ரெடி நான் இமெயில் அட்ரஸை வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அப்புறமா மொபைல் நம்பர் கேட்குறாங்க. ஸோ மொபைல் நம்பரும் நம்ம வெரிஃபை பண்ணி ஆகணும். வெரிஃபை கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு உடனே வெரிஃபிகேஷன் நம்பர் வரும். ஸோ அந்த வெரிஃபிகேஷன் நம்பரை வச்சு
உங்களோட அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட நம்பரை நான் வெரிஃபை பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட அவங்க செக்யூரிட்டி கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ செக்யூரிட்டி கொஷனையும் நீங்கள் க்ரியேட் பண்ணி முடிச்சிடுங்க. இப்போது உங்களோட வெரிஃபிகேஷன்ஸ் முடிஞ்சுது. ஸோ அப்போ அக்கௌண்ட்டை ஃபினிஷ் பண்ணுங்கள். ஃபினிஷ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு அலர்ட் வரும், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ இப்போ உங்களோட ப்ரொஃபைலை வந்து க்ரியேட் பண்ணி முடிஞ்சுது. இப்போ நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் கிக்கை வந்து க்ரியேட் பண்ணலாம். கிக்கை வந்து எதுக்காக க்ரியேட் பண்ணுறீங்கன்னா இதை பார்த்து தான் உங்களோட கஸ்டமர்ஸ் உங்கள்கிட்ட வருவாங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதில் வந்து என்னோடய ப்ரொஃபைலை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து இப்போது ஐ வில் டூ டேட்டா, ஸோ நான் டேட்டா என்ட்ரி க்ரியேட் பண்ணுற மாதிரி இதை பண்ணிக்கிறேனே. ஸோ ஐ வில் டூ டேட்டா என்ட்ரி. ஓகே, இப்போ வந்து இதில் கேட்டகரிஸ் கேட்டிருக்காங்க, என்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு. ஸோ இதெல்லாம் டேட்டாவுக்குள்ளே போங்க. டேட்டாவில் போனீங்கன்னா சப் கேட்டகரிஸ் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. டேட்டா என்ட்ரி க்ரியேட் பண்ணுவாங்க. இப்போ வந்து நீங்கள் இந்த டேட்டா என்ட்ரியில் சப் கேட்டகரிஸ் எகைன் அதில் வந்துருக்கு. இதில் என்னெல்லாம் நீங்கள் பண்ணி கொடுக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ காப்பி பேஸ்ட் பண்ண முடியும், கன்வெர்ட் பண்ண முடியும், டேட்டா இன்சர்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி நீங்கள் என்னெல்லாம் பண்ண முடியுமோ உங்களால் அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. என்னென்ன டூல்ஸில் வந்து நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்கன்றதெல்லாம் இதில் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட வார கிளைண்ட்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி உங்களால் என்னென்ன டூல்ஸில் பண்ண முடியும்னு தெரிஞ்சதும் அவங்கள ரெக்குவயர்மெண்ட்ஸ் இந்த டூல்ஸில் தான் செஞ்சு முடிக்கணும்னு இருந்தால் உங்கள்கிட்ட அந்த வேலையை தருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். அப்புறமா சர்ச் டேக்ஸ். இந்த டேக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இந்த டேக்ஸ் வந்து அவங்க சர்ச் பண்ணுற டைமில் நாம் இந்த டேக்ஸை கொடுத்துருந்தோம்னா அந்த லிஸ்ட்டுக்குள்ளே நம்மளோட ப்ரொஃபைல் வந்து போகும். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ எனக்கு டேட்டா என்ட்ரி ஒர்க்கு ஆள் தேவைன்னா நான் டேட்டா என்ட்ரி ஒர்க்குன்னு சர்ச் பண்ணுவேன் ஆஸ் அ ஜாப் வச்சுருக்கிறாளா. இந்த இடத்துல நீங்கள் என்னெல்லாம் டெக் இருக்கிறீங்களோ அந்த டெக்ஸ் வந்து அந்த வேர்ட்டில் இருக்கிறப்போ உங்களோட ப்ரொஃபைலும் அவங்க கையில் போகும். இப்போ நான் வந்து டேட்டா என்ட்ரி, ஸோ டேட்டா என்ட்ரி சர்ச் பண்ணால் என்னோடய கிக் போகணும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய இந்த கிக்கு பொருத்தமான டெக்ஸை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. சிம்பிள், ஜஸ்ட் சிம்பிள். உங்களோட வேலை என்ன செய்ய முடியுமோ அது சம்மந்தமான வேர்ட்ஸை டைப் பண்ணுங்கள். அதில் ஓட்டோவாகவே உங்களுக்கு வந்து சஜஷன்ஸ் வரும். அதுக்கப்புறமா சர்வன் கண்டினியூ கொடுங்க. இந்த பேஜில் வந்து உங்கள்கிட்ட வந்து உங்களோட பேக்கேஜஸ் டீட்டெயில்ஸை கேட்பாங்க. என்ன மாதிரி நீங்கள் அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ண போகிறீங்கன்றதை பற்றி கேட்பாங்க. ஓகே, இப்போ நான் வந்து என்னோடய பேக்கேஜஸை வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பார்த்துக்கோங்க, பேசிக்ன்றது நம்மளோட பேக்கேஜில் நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன் சாதாரண பேக்கேஜ். ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறப்போ அதோட குவாலிட்டி மாதிரி பேக்கேஜ் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நான் சில்வர்னு நேம் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து எனக்கு டஃப் டேட்டா நான் என்ன வேலைன்னா நான் பண்ணுவேன், எக்ஸல் பண்ணுவேன், வெப் ரிசர்ச் பண்ணுவேன், அந்த மாதிரி என்னெல்லாம் பண்ணுவேன்றதை அவங்களுக்கு டைப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த பேசிக் பேக்கேஜில் வந்து நீங்கள் வேலை தந்தீங்கன்னா எப்போ அந்த வேலையை முடிக்கலாம் என்றதுக்கு ஒரு நாளில் நான் வேலையை முடிச்சு தருவேன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா நான் கோல்டு பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா 2 நாள்னு சொல்லியிருக்கிறேன். அப்புறமா டைமண்டுக்கு 3 நாள். ஸோ கொடுத்துட்டு ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க் வந்து எத்தனை மணித்தி அடுத்து வேலையை அவங்க தந்தால் நான் வந்து எத்தனை மணித்தி இடத்துல இதை முடிப்பேன். ஸோ இது வந்து யூஸ்வலாக வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இவ்வளோ நேரத்தில் அந்த வேலையை முடிக்க முடியும்ன்றது. ஸோ அவங்க வந்து தர்றப்போ நான் ஒரு 1 ஹவருக்குரிய வேலை என்ன கொடுத்துருக்கேன்னு வைங்களேன், 1 ஹவரில் முடிச்சுடுவேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல நான் செட் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது ரிவிஷன்ன்றது என்னென்னா, அவங்க நம்மளோட கையில் வேலையை தந்ததுக்கப்புறமா நாம் வந்து சப்மிட் பண்ணுவோம் முடிச்சு. அது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னா எகெயின் வந்து சில சேஞ்சஸோடு தருவாங்க. ஸோ அந்த மாதிரி தர்றப்போ நான் ஒரு வாட்டி மட்டும் நீங்கள் தார ரிவிஷனை வந்து பண்ணித்தருவேன், அதுக்கப்புறமா பண்ணித்தர மாட்டேன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி கோல்டு பேக்கேஜுக்கு நான் வந்து 2 தரம் பண்ணித்தருவேன்னு சொல்லியிருக்கிறேன். டைமண்டாக இருந்துச்சுன்னா அன்லிமிட்டட், நீங்கள் எத்தனை தடவை தந்தாலும் நான் வந்து பண்ணி முடிப்பேன் சொல்லியிருக்கிறேன். அப்புறமா வந்து ப்ரைஸ் போட்டிருக்கேன். ப்ரைஸில் வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன்னா பேசிக்கில் வந்து குறைய போட்டிருக்கேன். மீடியம் ப்ரைஸ் வந்து ஸ்டாண்டர்டுக்கு $10 போட்டிருக்கேன். அப்புறமா ஸோ ப்ரைஸில் வந்து பேசிக் பேக்கேஜுக்கு வந்து $5, ஸ்டாண்டர்டுக்கு $10, அப்புறமா $20. ஸோ இன்னும் குறைச்சோம்னா சீப்பாக இருக்கும். ஸோ $5 தான் இதில் லிமிட். ஸோ $5 நாம் வந்து பேக்கேஜ் வச்சுப்போம். ஸோ நீங்கள் இந்த ஜாப் வந்து நிறைய பண்ணி ரேட்டிங் அதிகமாக எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரைஸாக அதிகமாக்குங்க. ஸோ அந்த டைமில் வந்து அதிகமான ஜாப்ஸ் கிடைக்கும். ஆரம்பத்தில் நீங்கள் அதிகமாக பண்ணிங்கன்னா உங்களோட ஜாப்ஸ் கிடைக்கிற வாய்ப்புகள் குறைவு. அடுத்தது வந்து அடிஷ்னல் ஹவர்ஸில் வந்து நீங்கள் இந்த டைமை தாண்டி மேலதிகமாக அவங்க வேலை தர்றப்போ எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்கன்றதை வந்து இதில் வந்து என்டர் பண்ணிக்கலாம். சும்மா பேசிக் பேக்கேஜ் நான் சொல்கிறேனே, அடிஷ்னலாக வந்து 1 ஹவர் ஒர்க் தந்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ராவாக $10 சார்ஜ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பேக்கேஜஸ் வந்து இதில் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா டெலிவரி குயிக்காக தரணும்னு கேட்டாங்கன்னா எவ்வளோ டைமுக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு நான் சார்ஜ் பண்ணுவேன்றதை இதில் கொடுத்துருக்கேன். அடிஷ்னல் ரிவிஷன், ஸோ நம்ம ஆல்ரெடி பேக்கேஜில் வந்து 1 கொடுத்துருக்கோம், ஆனால் எக்ஸ்ட்ரா திரும்ப வேணும்னு கேட்டாங்கன்னா இவ்வளவுன்றதை இதில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம்.
நான் எந்த பேக்கேஜுமே இப்போ கொடுக்கல, ஜஸ்ட் சர்வ் அண்ட் கண்டினியூ. இப்போ நம்மளோட கிக் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து கிக்கை பற்றி நம்மக்கிட்ட டிஸ்கிரிப்ஷன் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த வேலை என்ன செய்து கொடுப்போம், எப்படி செய்து கொடுப்போம்ன்றது கேட்டுருக்குறாங்க. ஸோ நான் வந்து ஜஸ்ட் இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால், நீங்கள் என்ன ஜாப் வந்து தந்தாலும் என்னால் அதை பண்ணி முடிக்க முடியும் என்றதை அவங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து நான் இந்த கிக்கை பார்க்குறப்போ அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு கண்டென்ட்டை போட்டுக்கிறேன். ஓகேவா, அவங்களுக்கு வந்து செய்து தரதுக்கு விருப்பமாக இருக்குது. ஸோ இதை அவங்க பார்ப்பாங்க அந்த கிக்குக்குள்ள. இப்போ இந்த இடத்துல வந்து கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து என்ன டீட்டெயில்ஸை கேட்குறோம் என்ன கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட வந்து ப்ராஜெக்டை வந்து தரக்குள்ளே நம்ம வந்து வேறு ஏதாவது அவங்கக்கிட்ட கேட்குறதா இருந்தால் இந்த கொஷின் நம்ம வந்து ரிக்வெஸ்ட்டாக வைக்கலாம். ஓகேவா, எப்படி தரணும் என்றது நான் சும்மா ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ஐ நீட் ஓகே, நான் வந்து எனக்கு வந்து ப்ரீஃபான டீட்டெயில் வேணும், இந்த ஒர்க் சம்மந்தமாக நீங்கள் தரணும் என்று கிளிக் கேட்டிருக்கேன். ஸோ இதை வந்து அந்த கஸ்டமர் பார்ப்பார். அப்புறமா ஜஸ்ட் இதை ஆட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தேன்னா ஓகே. இந்த இடத்துல வந்து உங்களோட ஜப்புக்கான கவர் இமேஜ் கொடுக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி கவர் இமேஜ்னு வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இந்த இடத்துல வந்து நான் போட்டுக்கிறேன். ஆல் டைப் ஆஃப் டேட்டா என்ட்ரி ஒர்க்ஸ். ஸோ இதுதான் என்னோட கிக்கோட கவர் இமேஜ். நீங்கள் வீடியோவும் அப்லோட் பண்ணிக்கலாம், சாம்பிள்ஸ் வந்து உங்களுடைய ஆல்ரெடி செஞ்ச ஒர்க் இருந்தாலும் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்மக்கிட்ட எந்த வேலையுமே இல்லைன்றதால இதை நம்ம அப்படியே எம்டியாக லீவ் பண்ணுவோம். அப்புறமா சேவ் அண்ட் கண்டினியூ. ஓகே, இந்த இடத்துல வந்து நாம் வந்து யூஎஸ் பர்சனானு கேட்டிருக்காங்க. நோ, நம்மளோட கிக் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து நம்மளோட ப்ரொஃபைல் செக்ஷனில் போய் பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நாம் வந்து கிக்கை க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை கிக் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிக்கை க்ரியேட் பண்ணுறப்போ இந்த கிக்கெல்லாம் வந்து ஆஸ் அ கிளைண்ட் வந்து பார்க்குறப்போ அவங்களுக்கு உங்களோட இந்த ப்ரொஃபைல் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா உங்களை அவங்க கண்டெக்ட் பண்ணுவாங்க. அதிலிருந்து உங்களுக்கான ஜாப்ஸ் கிடைக்கும். இப்போ நான் வந்து ஸ்விட்ச் டு பையிங் போகிறேன். ஸோ இந்த மாதிரி தான் அவங்களோட ப்ரொஃபைல்ஸ் வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ அவங்க இதில் உங்களோட ப்ரொஃபைலை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனாங்கன்னா உங்களுக்கு அந்த வேலையை தருவாங்க. ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவு க்ரியேட் பண்ணுறப்போ ப்ரொஃபஷனலாக க்ரியேட் பண்ணுங்கள். நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு சாம்பிள் தான் காட்டியிருக்கிறேன். ஸோ ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இவர் பிடிஎஃப் டு வீடியோ வேர்ட் வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணியிருக்கிறாரு. எக்ஸாம்பிள் பாருங்கள், இவர் இது வரைக்கும் $5 473 ஜாப்ஸ் வந்து எடுத்திருக்காரு. பாருங்கள், இவர் வந்து 163 ஜாப்ஸ், 132, 258 ஜாப்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ $5 படி எடுத்திருக்காங்க. $473 அவரேஜ் வந்து $2000 மேலே இவர் சம்பாதிச்சிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து பார்த்து செய்கிறப்போ உங்களுக்கான ரேட்டிங்ஸ் கிடைக்கும். உங்களோட ரேட்டிங்ஸ் வந்து அதிகமாக உங்களோட ஜாப்ஸும் அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் காய்ஸ் கிக்ஸ் எல்லாம் வந்து இந்த இடத்துல லிஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஜாப்ஸ் வந்து கிடைக்கிறது குறைவாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கான ரேட்டிங் இருக்காது, நீங்கள் ப்ரொஜெக்ட் செய்தவரான்ற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் ஸ்டார்ட்டில் கொஞ்சம் வெயிட் பண்ண தான் வேணும். ஒன்ஸ் வந்து ஜாப்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் வந்து நீங்கள் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ நிறைய ஜாப்ஸும் வரும், நிறைய அதிகமான அமௌண்ட்டும் நீங்கள் சம்பாதிக்கலாம். இப்போ நாம் எப்படி ஃபைவரில் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம், எப்படி கிக் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது வந்து இந்த ஃபைவரில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.